ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவா பார்க்கலாம் வாங்க. எங்கள் சிவா அவங்களுடைய பெரியம்மாவை எதிர்த்து பேசினதுனால அன்னபூரணி ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா என்னம்மாச்சு, ஏமா ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்றாங்க. ஆறுமுகம், இன்னைக்கு சிவா கேட்காத ஒன்று கேட்டுட்டான்ப்பான்ட்டாங்க. என்னது, சிவாவா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பைரவி எல்லாம் கேட்குறாங்க. அத்தை என்ன ஆச்சு அத்தைன்றாங்க. சொல்லுங்க அத்தைன்னு ஒன்னே. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி சிவா பேசிட்டான் அப்படின்றாங்க. அந்த சிந்து கூட சிவா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அதனால நான் இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சிந்துவை போட்டு அடிச்சு அவளை கேட்டதுக்கு அவன் என்னன்றா, இன்னும் எங்களுக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுக்கல இல்ல, அப்படி இருக்கும்போது நான் சிந்து கூட பேசலாம் என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான்டா அப்படின்றாங்க. சிவா இப்படி பேசுவான்னு நான் நினைக்கல, சிவாவை அப்படி பேசினான்றாங்க. ஆமா, முதல் முறையா சிவா என்னை எதிர்த்து பேசிட்டான்டா, அது என்னால தாங்கிக்கவே முடியலன்றாங்க. ஆமா, நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமான்ட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. என்ன இருந்தாலையும் சிவாவும் சிந்துவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சிவாவுக்கு சிந்து கூட சேர்ந்து வாழன்ற அந்த எண்ணம் தாமா இருக்கு. அதை நானுமே உனக்கு பல முறை சொல்லிட்டேன், ஆனா நீ தான் அதை கேட்கவே மாட்டேங்கிறன்றாங்க. உண்மையிலேயே சிவாக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுதாம்மா விருப்பம். அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு பாவம் நம்மளுக்கு வேண்டாமா அப்படின்றாங்க. இப்ப சிவா அது மாதிரி சொல்லிட்டான்னு ஃபீல் பண்றேன், ஆனா எனக்கு தெரிஞ்சு சிவா சொன்னதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவோமான்றாங்க. ஏன்னா உண்மையிலேயே சிவா சொன்னது 100% சரியான ஒரு விஷயம் தான்றாங்க. அவன் சொன்னதை நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே புரியுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல அன்னபூரணி என்ன செய்ய போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.